தான் தெரியும் அது மாட்டிருக்கோம். எங்கடா டிஜே காணும். ஓகே, மைக் வந்து உள்ளே இருக்குது. இப்போ வந்து நம்ம இது புதுசாக ஆர்டர் பண்ணோம் சரிங்களா. இது வந்து 2000 ரூபா, ஆனால் 300 ரூபா தான் வாங்கினோம். 385 ரூபா. பேட்ரி சவுண்ட் எந்த அளவுக்கு கேட்குது தெரில. இப்போ நாய்ஸ் கேன்சலேஷன் ஆனில் தான் இருக்குது. இங்கே தான் மாட்டி ஓட்ட போகிறேன். ஏன்னா ஹெல்மெட்டுக்கு அந்த இது மவுண்ட் வந்து என்கிட்ட இல்லைங்க ஓகேங்களா. அதனால் அவங்களுக்கு நம்மளுக்கு ஒரு சர்வீஸ் போகிறேன். இப்படியும் மாட்டிக்கலாம், எப்படி வேணாலும் மாட்டிக்கலாம். நசிங் இருக்குங்க. ஓப்பனே ஆக மாட்டேங்குது. இதே பிச்சு வந்துச்சா சூப்பர். மைக்கே பிச்சுன்னு இருந்துச்சு. எங்கடா அந்த அடாப்டர் வேறு யூஸ் அடாப்டர் எங்கேயே போயிடுச்சா அடாப்டர். ஐயோ, 2 கூடி எப்போ ஒரு இந்த தான் இருக்கா ஒளிஞ்சிட்டு இருக்கிறாங்க. பரவாயில்ல, ஸ்ட்ரென்த்தாக இல்லை. ஹெல்மெட்டே கீழே வந்துச்சு. டிஜே வித்தியாசமாக ஒரு கேமரா, வித்தியாச டைப்பில் ஒரு வித்தியாசமாக ஒரு கேமரா ரெடி பண்ணிட்டேன். எப்படி நம்ம வித்தியாசமாக இது எப்படி வேணாலும் எடுத்துக்கலாங்க. சூப்பராக இருக்கும் இந்த ஆங்கிள். அதாவது இப்படியும் எடுத்துக்கலாம், இல்லை வேண்டாம் எனக்கு வேண்டாம்னா நம்ம இப்படியும் திருப்பி இப்படியும் போட்டு பார்த்து எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா இப்படியும் திருப்பி இப்படியும் எடுத்துக்கலாம் ஓகேங்களா. இப்படியும் எடுத்துக்கலாம். அப்படி வேண்டாம் எனக்கு இப்படி வேணும் அப்படின்னா இந்த ரோடு வியூ மட்டும் இது மட்டும் டைட் வச்சுங்க ஓகேங்களா. இது டைட் வச்சுட்டு நம்ம இந்த இது ஓகே. இன்னும் டெம்பர் கிளாஸ் வேறு ஓட்டலிங்களா, பயமாக இருக்குது. இப்படியும் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா எனக்கு வேண்டாம் அப்படின்னா இப்படி வச்சு இப்படியும் எடுத்துக்கலாம். செம்ம ஸ்ட்ராங்குங்க, உண்மையாக ஒர்த்தபிள் ப்ராடக்ட் இது. 300 ருபீஸ்க்கு ஒர்த்துன்னு நினைக்கிறேன். ஃப்ரண்ட்டில் வந்துட்டு பார்க்குறேன் எப்படி இருக்கு பாருங்கள். பாருங்கள் வேறு லெவல் வியூ இருக்கான்னு நினைக்கிறேன். செம்மையாக இருக்குது. ஓகே, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? போகலாமா? வேறு லெவலு. இப்போ மைக்கை மாட்டி இந்த மாதிரி ஒரு ட்ரெண்டிங்காக ஒரு வீடியோ போகணுன்னு ஆசை. இதுக்கோசம் என்னென்ன நடந்துச்சுன்னு போக சொல்கிறேன். மைக்கே கீழே ஊந்துடாது. நாய்ஸ் கேன்சலேஷன் ஆனில் தான் இருக்குது. செம்ம லெவல் கிடைக்குதுங்க மைக்கு. இப்போ சாமி இது நல்லா இருக்குது. இந்த ஆங்கிள் இது இதே யூஸ் பண்ணிக்கலாமா? சூப்பராக இருக்குதுங்க. நம்ம ஹெல்மெட் போடணுன்னு அவசியமே இல்லை. ஹெல்மெட்டுக்கு மேலே ஒரு கேமரா வைக்கணும்னு அவசியமே இல்லை. பக்காவாக இருக்குதுங்க. அங்கே பாருங்கள் வியூவை. அடா வேறு லெவலில் இருக்குதுங்க. என்னன்னா கொஞ்சம் கேமரா மட்டும் ஹீட் ஆகாமல் இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். கேமரா ஹீட் ஆகுது. அப்புறம் வந்து எனக்கு எடிட்டிங் பண்ணுறதுக்கு தெரியல ஓகேங்களா. இந்த ஆப்லேயே வந்து நான் எடிட்டிங் பண்ண கற்றுக்கினேன். வேறு லெவல் கற்றுக்குனுக்கிறேன் ஓகேங்களா. வேறு லெவல் சூப்பராக கற்றுக்குனுக்கிறேன். இன்னும் டெம்பர் கிளாஸ் ஓட்டணும் 2 பக்கமும். ஃப்ரண்ட்டு கேமராலையும் டெம்பர் கிளாஸு, பேக் கேமராலையும் டெம்பர் கிளாஸ் ஓட்டணும். மைக்கு டிஜே மைக்குனால இப்போ நம்மளுக்கு ஒயர் தேவையில்லை ஓகேங்களா. அதனால் பிரச்சனை கிடையாது. நம்ம இப்படியே யூட்டன் பண்ணிப்போம். நான் ரோட்டில் போகிறவங்க மொத்த பேர் நம்ம கேமரா என்னடா வீடியோ எடுத்துன்னு போயினுக்கிறாங்க அப்படின்னு பார்ப்பாங்க. அதெல்லாம் பிரச்சனை இல்லை. என்னன்னா ஹெல்மெட்டில் வச்சு நான் ஐஃபோனை எடுத்துகிட்டு போகிறது வேறு லெவல் ஒரு பயம். எப்படா கீழே வந்து உடையும் அப்படின்ற ஒரு பயம். அதனால தாங்க, வேறு ஒன்றும் இல்லைங்க ஓகேங்களா.
இது எனக்கு தெரிஞ்சு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஐயோ மைக்கு சரியாக ஓட்டலைங்க, இருங்க. இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வேணான்னா திருப்பிக்கலாங்க எவ்வளோ வேணும். மைக்கு சரியாக ஓட்டலைங்க அது. ஓ மை காட், மைக்கு சரியாக ஓட்டல. மைக்கே இன்னும் கொஞ்சம் கூட மேலே ஏற்றலாம், காற்றடிக்கும், அதுக்கு தான். இப்போ என்னன்னா நம்ம இதை லூஸ் பண்ணிவிட்டு எந்த ஆங்கிள் வேணுமானாலும் திருப்பிக்கலாம். ஓகேங்களா, எந்த ஆங்கிள் வேணாலும் திருப்பிக்கலாம். செம்மையாக வீடியோ எடுக்கலாம், வேறு லெவலு வீடியோ எடுக்கலாம். ஓகேங்களா, இப்படியும் எடுத்துக்கலாம். உங்களுக்கு வீடியோ காட்டுறேன் எந்த அளவுக்கு ரெக்கார்ட் ஆகுது. இது எனக்கு தெரிஞ்சு இது மறையும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, இப்படியும் எடுத்துக்கலாம் சும்மா கொஞ்சம் தூரத்துக்கு. ஓகேங்களா, அதுக்கப்புறம் வந்து எப்படி மாற்றலான்றதை காட்டுறேன். ஆனால் உண்மையாக வந்து ஒர்த்தபிள் ப்ராடக்ட்டுங்க. ஓகே, ஹாய் ஏன் பில்டிங் வீக் ஆகிற. ஓகே, இப்படியும் எடுத்துக்கலாம், இந்த பக்கமும் எடுத்துக்கலாம், நல்லாயிருக்கும். இப்படியும் எடுத்துக்கலாங்களா. அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து ஹாய் இந்த ஆங்கிள்லையும் எடுத்துக்கலாம். ஆனால் இது ஒரு ப்ராடக்ட் வந்து எல்லா பக்கமும் நம்ம எடுத்துக்கலாம், நம்மளுக்கு எப்படி வேணுமோ அப்படி எடுத்துக்கலாம். உண்மையாக வந்து ஒர்த்தபிள் ப்ராடக்ட்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, இப்படியும் எடுத்துக்கலாம். ஹாய் குட்டி பையா, எப்படி இருக்கு, சாப்பிட்டியா? இப்படி வேணும்னா இப்படி நான் இப்படியும் நம்மளை எடுத்துக்கலாம். ஓகேங்களா, இப்படியும் எடுத்துக்கலாம். என்னன்னா கொஞ்சம் டைட்டு மட்டும் வச்சுக்கணும் கேமராவை. இப்படி டைட்டு வச்சிங்கன்னா இப்படியும் எடுத்துக்கலாம். இல்லை எனக்கு வேண்டாம் இப்படி திரும்பிக்கோ அப்படின்னா, ஏன்டா ஸ்டெடியாகவே நிற்க மாட்டேறேன். ஓகே, இப்படி நம்மளை மட்டும் எடுத்துக்கலாம். ஜாலியாக வேறு லெவலில் போஸ் கொடுத்துட்டு அப்படியே ஜாலியாக ஆட்டி போயின்னு இந்த பக்கமும் எடுத்துக்கலாம். நம்மளுக்கு எப்படி வேணுமோ எடுத்துக்கலாங்க. உண்மையாக வந்து ஒர்த்தபிள் ப்ராடக்ட்டு. இந்த மாதிரி ப்ராடக்ட்டு கடைக்க கொடுத்து வச்சிருக்கணும் நான். ஓகேங்களா, நடக்குது இங்கே. அது ஒன்றும் இல்லைங்க, 2 வீலர் ஓட்ட கற்று கொடுத்துனுக்குறாங்க. நம்ம இந்த பக்கம் ஓட்ட கற்றுக்கணுமா. இப்போ வந்து ஒரே நாளில் எவ்வளோ ட்ரையாங்கிள் எடுக்கிறேன். ஓகே, இப்படி வச்சு இல்லை எனக்கு எல்லோரும் பார்க்குறாங்க அது பிரச்சனை இல்லை அப்படின்னா இப்படி வச்சு எடுத்துக்கலாம். இல்லை இப்படி வச்சு எடுத்துக்கலாம். டைட் எவ்வளோ வேணால் வச்சுக்கலாங்க. மேலே இருக்கும் அதே மாதிரி டைட் வச்சுங்க. இது எந்த அளவுக்கு ஸ்டேபிளாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, பர்ஃபெக்ட். இல்லை எல்லோரும் கூச்சமாக இருக்குது, என்னை எல்லோரும் பார்க்குறாங்கன்னா நான் இன்னமும் டவுன் இறக்கலாம். ஓகேங்களா, இது நல்லா இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த ஆங்கிள் இன்னும் கொஞ்சம் தூக்கலாமான்றதை நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். வாவ், பியூட்டிஃபுல். எவ்வளோடா இதை வாங்கிறதுக்கு நான் என்னென்ன பட்டேன்னு எனக்கு தாங்க தெரியும். அப்பா சாமி, போதும்டா சாமி அப்படின்ற மாதிரி. தாயை ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டாய், ரொம்ப தாங்க முடியாத கஷ்டங்க. இப்போ வந்து நம்ம ஒயர்லெஸ் மைக்கில் பேசிகிட்ருக்கோம். DJI மைக்கு, DJI கேமரா, ஒயர்லெஸ் மைக். ஓகே, எனக்கு தெரிஞ்சு 1 மணி நேரம் 2 மணி நேரம் இதை நம்பி நீங்கள் வீடியோ எடுக்கலாம். ஓகேங்களா, 3 to 4 ஹவர்ஸ்லாம் எடுக்க முடியாது, வாய்ப்பு இல்லை. ஓகேங்களா,
2 மணி நேரம் 1 மணி நேரன்றது தாராளமாக நீங்கள் வீடியோ எடுக்கலாம். ஜூமிங் ஆக்ஷனும் கொடுத்துருக்காங்க, 20% கொடுத்துருக்காங்க. அம்மா அடி ஐயோயோ, ஓ மை காட். கேமரா இப்படி இருந்த கேமரா எப்படி ஆயிடுச்சு பார்த்தீங்களா? சேட். இப்படி இருந்த கேமரா இப்படி ஆகிடுச்சு. பள்ளத்தில் விட்டேங்க. பள்ளத்தில் விட்டோன்னே இது எப்படி சொல்கிறது, ஸ்டேபிளாக இல்லை. ஸ்டேபிளாக இருக்குதான்னு தெரில, பார்ப்போம். பள்ளம் பார்க்காத விட்டேன். இது வந்து டிஜே ஆக்ஷன் 5 ப்ரோவில் எடுத்துகிட்டு இருக்கோம். கேமரா எந்த அளவுக்கு இருக்குதுன்றதை நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். உண்மையாக வந்து நல்லாயிருக்கும்னு நம்புகிறேன். ஓகேங்களா? இதை வாங்கிறதுக்கு நான் பட்ட பாடு இருக்கே கொஞ்சம் நெஞ்சம் இல்லைப்பா. வினோத்தே சென்னையே வந்து ஒரு சுற்றிட்டு வந்துட்டாங்க சாமி. அதாவது முந்தானேற்று வியாழக்கிழமை ஈவினிங் கிளம்புனேன், 4 மணிக்கு கிளம்புனேன். ஓகேங்களா? காலையிலேருந்து, அதாவது ஒரு வாரமாக ஒரு 2-3 நாளாக கிட்டத்தட்ட பார்த்துன்னு தான் வந்தேன், பார்த்துன்னு தான் போனேன். எனக்கு வந்து குட்டி பையன் பார்த்துட்டாங்க கேமராவை. கிட்டத்தட்ட கேமராவும் செட் ஆகலை, ஒன்றும் செட் ஆகலை நம்மளுக்கு. ஓகேங்களா? இதுக்கப்புறம் இதிலே வச்சு விளாக் எடுக்கலாமே, நல்லா இருக்கே. நம்ம ஏன் ஹெல்மெட்டில் வச்சு எடுக்கணும்? ஹெல்மெட்டில் வச்சு எடுத்தாலும் நம்ம மூஞ்சி தெரிய போகிறதில்ல. நம்ம வண்டி தெரிஞ்சால் போதாதா? ரோட்டில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சால் போதாதா? என்னென்னா இப்போ போய் டெம்பர் கிளாஸ் ஒட்டிட்டுனா ஒரு வேலை முடிஞ்சிடும். ஏன்னா கல் மண்ணெல்லாம் அடிச்சிச்சுன்னா டிஸ்பிளே காலியாக வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி தவறி ஏன்னா கேஸ் கொடுத்துருக்காங்க, பிரச்சனை இல்லை. தவறி கீழே வந்தால் கூட டெம்பர் கிளாஸ் தான் காலியாகுமே தவிர கேஸ் காலியாகாது. ஏன்னா கேஸு பயங்கர ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்காங்க. மேக்னெட்டு வேறு லெவலுங்க. ஓகேங்களா? மேக்னெட்டு வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க. அம்மா அடின்னா இந்த ரோடு நல்லா தானே இருந்துச்சு, இவ்வளோ பள்ளமாகிட்டுக்குது. ஓ மை காட். நம்ம ஊருக்கு என்ன தான் ஆச்சு? ஒரே மழை வர மாதிரி இருக்குது கிளைமேட்டு, மழை வராத மாதிரி இருக்குது. எப்படி இருக்குது உண்மையாக வீடியோவுக்கு ஆங்கிள் கிளாரிட்டி எனக்கு எதுவுமே தெரிலங்க உண்மையாக. நான் அப்படியே எடிட்டிங் பண்ணி அப்படியே அப்லோட் பண்ணுறேன். இப்போல்லாம் பை பண்ணணும்னு அவசியமே இல்லைங்க. ஏன்னா கேமரா அங்கே மாட்டுக்கிறேன் இல்லைங்களா? ஹெல்மெட்டில் இருந்தால் தான் கேமரா இருக்குது, எல்லாம் தெரியும் க்ளீனாக. ஆஹா, மண் அடிக்குதுங்க, பயங்கரமாக அடிக்குது. முந்தானேற்று ஓகேங்களா, சரியாக சொல்லணும்னா முந்தானேற்று சென்னைக்கு போனோம் பாருங்கள், வியாழக்கிழமை ஈவினிங் கிளம்புனேன். அதுக்கு முன்னாடி ஒரு 2-3 நாளாக ஓகேங்களா, 2-3 நாளாக ஒரு தூக்கம் இல்லை, சரியாக சாப்பாடு இல்லை. எனக்கு இன்ஸ்டா 360 வாங்குறதா, இல்லை டிஜே வாங்குறதா, இல்லை கோப்ரோ வாங்குறதா, இல்லை வந்து என்ன கேமரா வாங்குறதுனே தெரிலங்க. ஓகேங்களா? ஒரே பயம், நர்வஸு. ஓகேங்களா? தெரியாதனமாக இதெல்லாம் ஒன்று போய் விழுந்து மாட்டிக்க போகிறோமோ அப்படின்ற மாதிரி. அதாவது என்கிட்ட காசு கிடையாதுங்க. ஓகேங்களா? அதுக்கு முந்தடவை தான் கோவாவுக்கு போனேன். அப்போ கொஞ்சம் காசு இருந்துச்சு. அதுக்கப்புறம் சரியாக காசு இல்லை, வேலை இல்லை. ஓகேங்களா? இந்த கேமரா வாங்கி ஆகணும்னு ஒரு ஆசை. ஓகேங்களா? நம்மளும் ஒரு வித்தியாசமான ஒரு வீடியோ எடுக்கணும், என்னப்பா வித்தியாசமாக வராங்க, நம்மளும் ஒரு வித்தியாசமான ஒரு வீடியோ எடுக்கணும், எல்லாம் பண்ணணும்னு ஆசை தான். என்ன பண்ணுறது? எப்படியெல்லாம் போகிறாங்க இவங்க, போவாங்களோ மாட்டாங்களா? போங்க அக்கா. வித்தியாசமாக ஒரு வீடியோ எடுக்கணும், வித்தியாசமாக ஒரு எதனா போடணும் கண்டென்ட் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை. ஓகேங்களா? அதனால் ஐஃபோன் என்னென்னா அதுவும் பயங்கரமாக ஹீட் ஆகும், இதுவும் பயங்கரமாக ஹீட் ஆகும். ஓகேங்களா? எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரிலங்க. ஆமாம், ஐஃபோனும் பயங்கரமாக ஹீட் ஆகும், இதுவும் பயங்கரமாக ஹீட் ஆகும். என்னென்னா ஐஃபோன் ஹீட் ஆனால் ஆட்டோமேட்டிக்காக இதுவாகிடும். ஓகேங்களா? எப்படி சொல்கிறது, டிஸ்பிளே வந்து ஆஃப் ஆகிடும், கேமரா வந்து ஆஃப் ஆகிடும். உங்கள்கிட்ட சொல்ல மறந்துட்டேன், கேமரா ஆஃப் ஆகிடும். சம்டைம் வந்து ஃபோன் வந்தால் ஆட்டோமேட்டிக்காக கட் ஆகிடும். ஓகேங்களா? நிறைய இஷ்யூலாம் சந்தித்தேன், நிறைய ப்ராப்ளம்லாம் சந்தித்தேன். அதனால் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாத இதுக்கு ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிப்போம். எனக்கு உண்மையாக வந்து வீடியோ எடிட்டிங் பண்ண தெரியாது, வாய்ஸ் கொடுக்க தெரியாது, எப்படி பேசணும்னு தெரியாது. ஓகேங்களா? இதுக்கான சொல்யூஷன் நான் தேடினேங்க, எவ்வளோ தேடி பார்த்தேன். இன்ஸ்டா X5 வாங்கலான்னா கிட்டத்தட்ட 47,000 ரூபா வந்து வெறும் ஸ்டாண்டர்ட் கிட்டு. நீங்கள் காம்போ காப்பி ரைட்ஸ் கொடுத்துருவானுங்களே. காம்போ வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெனிஃபிட் இருக்கும்.
காம்போவில் உங்களுக்கு அடிஷ்னலாக வந்து ஒரு பேட்ரி கொடுப்பாங்க. இன்ஸ்டாவில் 2 பேட்ரி தான் ஓகேங்களா. டிஜேயில் 3 பேட்ரி, கோப்ரோலையும் 2 பேட்ரி, இன்ஸ்டாவில் வந்து 2 பேட்ரி ஓகேங்களா. 2 பேட்ரி, ஒரு கேஸு, ஒரு டெம்பர் கிளாஸு, சாரி அந்த மேலே இருக்கிற கேமராவுக்கு வந்து ஒரு லென்ஸு ஓகேங்களா. அப்படி எப்படி இருக்கும்னு வச்சிங்களேன், ஒரு லென்ஸ் ப்ரொடெக்டரு எல்லாம் இருக்கும். ஆனால் எனக்கு வந்து என்னென்னா, நான் சேஃப்டியாக வச்சுக்க மாட்டேங்க ஓகேங்களா. நம்மளுக்கு வந்து ஏன்னா அந்த பொருள் அவ்வளோ காசு கொடுத்து எவ்வளோ 59,000 ஓகேங்களா. 59,000 அது காம்போவோட 59,000 கொடுத்து அதை வாங்கணுமா அப்படின்னு யோசனை பண்ணேன். ஒன்று. ரெண்டாவது, ஸ்டாண்டர்ட் வேரியண்ட்டே வாங்கிக்கலாம். ஐயோ மழை பெய்யுது, இது வாட்டர் ப்ரூஃபுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பயப்படாதீங்க, மழையில் கூட நம்ம வீடியோ எடுக்கலாம். நம்ம அதுக்கு தான், ஏன்னா ஐஃபோன்னா நம்ம வீடியோ எடுக்க தேவையில்ல, இது நம்ம மழையிலே வந்து வீடியோ எடுத்துன்னு போகலாம், ஒன்றுமே பிரச்சனை இல்லை. ஏன்னா ஃபுல்லி வந்து வாட்டர் ப்ரூஃபு ஓகேங்களா. மேலே வந்து அந்த கப்பு மட்டும் ஓப்பனில் இருக்கக்கூடாது, பேட்ரி கப்பு இது எதுவுமே ஓகேங்களா. டைப் சிக்கு போகிற போர்ட்டு எதுவுமே ஓப்பனில் இருக்கக்கூடாது. மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லை ஓகேங்களா. தாராளமாக வீடியோ எடுத்துகிட்டு போகலாம். அண்ணா டன் இருங்க, நான் போயிடுறேன். மற்றபடி ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நான் அதெல்லாம் பார்த்துட்டு தான் சரி இன்ஸ்டா X5 எடுத்துடலான்னு ஆசை ஓகேங்களா. இன்ஸ்டா X5 எடுத்துடலாமா ஒரு வழியாக, ஏன்னா அதுவும் நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி யோசனை பண்ணேன். எடிட்டிங் பண்ணவும் தெரியாது எனக்கு, டிஜேலையும் எடிட்டிங் பண்ண தெரியாது, இன்ஸ்டா X5லையும் எடிட்டிங் பண்ண தெரியாது. எதில் தான் நம்ம எடிட்டிங் பண்ணுறது, சூப்பராக வந்து ரெடி பண்ணுறது வீடியோவை. ஐஃபோனில் வந்து எடிட்டிங் பண்ணுறதுக்கே நான் ஐஃபோனில் ஐமூவியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி சொல்கிறது, வித்தியாசமாக ஒரு ஆங்கிளில் வச்சு எடுத்தால் மட்டும்தான் ஐஃபோனில் வந்து உங்களால், அதாவது ஃபோனை ஸ்ட்ரைட்டாக எடுத்திங்கன்னா உங்களால் வீடியோ எடிட்டிங் பண்ணும்போது ஃபுல் வீடியோ வரும். நீங்கள் இப்படி படுக்கு போட்டு எடுத்திங்கன்னா ஆஃப் வீடியோ, ஃபுல் வீடியோ வந்து டோட்டலாக வந்து கவர் ஆகிடும், மாறிடும் ஓகேங்களா. எனக்கு தெரிஞ்சு அதுக்குன்னா பெஸ்ட்டே இன்ஸ்டான்றேன் இதில் அது ஆப்பிள் ஸ்டோர்லேயும் அவைலபிள் இருக்குது, ப்ளே ஸ்டோர்லேயும் அவைலபிள் இருக்குது. இன்ஸ்டா வீடியோ எடிட்டிங் ஓகேங்களா. அதில் போய் நான் எடிட்டிங் பண்ணிப்பேன். அதுக்கு நம்ம ஏன்டா ஐஃபோனை வச்சுன்னு, ஏன்னா அதை ஒரு டைமும் பத்திரமா பாதுகாக்கிறதே பெரிய வேலையாகுதுங்க. ஒரு டைமும் பாதுகாக்கிறது பெரிய வேலையாகுது. பின்னாடி லென்ஸு ஓகேங்களா, ஒன்று லென்ஸு ப்ரொடெக்டரு, ரெண்டாவது நம்ம ஐஃபோனுக்கு இன்சூரன்ஸ் போட்டிருக்கேன், அது ஒரு பக்கம் பாதுகாக்கிறதாகுது. ஒரு டைமு கீழே வந்தால் பயமாக இருக்குது ஓகேங்களா. என்னடா எதனா ஒன்று ஆகிடுமா, இவ்வளோ காசு போட்டு வாங்கி வச்சுன்னுக்குறோமே அப்படின்னு. ஆப்பிள் கேர் ப்ளஸ், அந்த கேர் ப்ளஸ், இந்த கேர் ப்ளஸ் எல்லாம் போட்டு வச்சுக்கிறேன். பயங்கர பயம் ஓகேங்களா. எப்படா ஏன்னா 2 டைம் விழுந்துச்சுங்க. அன்றைக்கி கோயிலில் விழுந்துச்சு, அதுக்கு முன்னாடி பைக்கில் வந்துட்டு இருக்கும்போது விழுந்துச்சு. ரொம்ப பயந்துட்டு நர்வஸ் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் யோசனை பண்ணேன், இதுக்கப்புறம் இது நம்மக்கிட்ட இருந்தால் இது சரிப்பட்டு வராது, இது எப்படியாவது கொடுத்துடலாம் அப்படின்னு தான் முடிவு பண்ணேன். சரி, அதுக்கு நம்மளுக்கு தேவை பெஸ்ட்டு கேமரா ஓகேங்களா. அதுக்கு நம்மளுக்கு தேவை பெஸ்ட்டு கேமரா. எங்கே போகிறது, என்ன பண்ணுறது, ஏது பண்ணுறதுன்னு எனக்கு தெரில ஓகேங்களா. நான் வந்து எப்படி சொல்கிறது, ஒரு பொருள் வாங்கினாலும் விற்கனாலும் ஒரு நல்ல ரேட்டுக்கு கொடுத்தா தான் நம்ம வாங்க முடியும், விற்க முடியும். நான் வாங்கும்போது ஏமாந்துருவேன், விற்கும்போது அதோட டபுள் மடங்காக ஏமாந்துருவேன் ஓகேங்களா. எனக்கு விற்கும்போதும் லாஸு, வாங்கும்போதும் லாஸு. இது என் ஃபீல்டுலேயே பிறந்து வந்திருக்குன்னு நினைக்கிறேன். நான் ஒரு ப்ராடக்ட் வாங்கும்போதும் ஏமாந்துருவேன், விற்கும்போதும் ஏமாந்துருவேன் ஓகேங்களா. அது என் கையில் இல்லை, என்ன பண்ணுறது. அதெல்லாம் வந்து சரித்திரம், வரலாறு படைத்த சரித்திரம். இதுவரெல்லாம் கிட்டத்தட்ட எப்படி பார்த்தாலும் ஒரு 100 ஃபோன், அதில் 50 ஃபோன், இல்லை ஒரு 30 ஃபோன்லேருந்து ஒரு 50 ஃபோனுக்குள்ளே மாற்றிருப்பேன்னு வச்சுங்களேன். நான் வாங்காத ஃபோனும் இல்லை, இல்லாத ஃபோனும் கிடையாது, வண்டியும் சரி ஓகேங்களா. எது ஆசைப்பட்டாலும் அதை அடைஞ்சே தீரணும்னு ஒரு வெறி ஓகேங்களா. அதுக்கோசம் எப்படியாவது இறங்கி போயிடணும் ஓகேங்களா. எந்த லெவலுக்காவது இப்போ வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் ஆனில் தான் இருக்குது நம்ம இதில். இப்போ வந்து நம்ம கண்ணாடி திறந்து விட்டு பேசிகிட்டு இருக்கோம், காற்று எந்த அளவுக்கு அடிக்குது, இந்த மைக்கோட கிளாரிட்டி எப்படி இருக்குன்னு நீங்களே பார்த்துட்டு சொல்லுங்கள். நம்ம வந்து 40 ஸ்பீட் லிமிட்டில் போய்ட்டுருக்கோம் ஓகேங்களா. ஒரு 50 போவோம், 50, 60, ஒரு 70 கூட போவோம். இப்போ வந்து மூட்டை மைக்கை ஓகேங்களா. இப்போ வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் ஆனில் தான் இருக்குது ஓகேங்களா. நம்ம வீடியோ எடுத்துன்னு போயிட்டே இருக்கும், அவ்வளோதான். இது நல்லா இருக்குங்க எனக்கு தெரிஞ்சு. எவ்வளோ 2,000 பொருள், ஆனால் 320 ரூபா ஓகேங்களா. காற்று பயங்கரமாக அடிக்குதுங்க. 320 ரூபா பொருள், உண்மையாக ஒர்த்தபிள் ப்ராடக்ட்டு. நான் இது சரி இருக்காது, நம்ம வேறு கூட வாங்கிக்கலாம் அப்படின்னு தான் நினச்சேன். உண்மையாக இது இன்ஸ்டா X5க்கு தான் நான் ஆர்டர் போட்டது ஓகேங்களா. ஆர்டர் போட்டு தான் நான் போனது. அது ஆர்டர் போட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது ஆர்டர் போட்டேன், இது ட்ரிம்மரு ஓகேங்களா. ட்ரிம்மர் ஆர்டர் போட்டேன். இது ரெண்டும் ஆர்டர் போட்டு தான் அதுக்கு போனேன். மழை பெய்யுதுங்க, அந்த பக்கம்லாம் செம்ம மழை பெஞ்சிட்ருக்கு.
அப்படியே மழையில் கேமரா நனைய போகுது. ஜாலி 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 ஜாலி. மழையில் கேமரா குளிக்க போகுது. ஓகே, தெரிஞ்சு போச்சு. அதான் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது ஒன்றுமே புரியலைங்க. ஓகேங்களா, கிட்டத்தட்ட யூடியூப்பை பார்க்குறேன், இன்ஸ்டாகிராமை பார்க்குறேன், ஒரு பெஸ்ட்டான கடை இல்லையே. எது வாங்கினாலும் நம்மளுக்கு சர்வீஸு, ஓகேங்களா, குவாலிட்டி, ஓகேங்களா, எல்லாத்தையுமே நான் செக் பண்ணேன். ஆனால் ஒரு பொருள் வாங்குற மாதிரி எப்படின்னா, ஐஃபோனு எந்த அளவுக்கு இருக்குமோ அந்தளவுக்கு நான் ஒரு ப்ராடக்ட் செக் பண்ணேன். அந்த அளவுக்கு இருக்குமான்றது தெரில அப்படின்னு தான் நான் செக் பண்ணேன். ஆனால் உண்மையாக அந்த அளவுக்கு இருக்குதுன்னு தான் நான் நம்புகிறேன். ஓகேங்களா, ஹீட் ஆகுது. ஓகேங்களா, ஹீட் ஆகி ஆட்டோமேட்டிக்காக டவுன் ஆகிடுச்சு. வேறு லெவல் டவுன் ஆகிடுச்சு பிரைட்னஸ்ஸு. ஓகேங்களா, பயங்கர ஹீட் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். இல்லைங்களே, ஹீட் ஆகலைங்களே, ஆனால் பயங்கர டவுன் ஆகிடுச்சிங்க கேமரா. என் ரெக்கார்டாக என்ன இருக்குதுன்னு நினைக்கிறேன். எனக்கு இருட்டாக தெரியுது, ஒன்றும் தெரில. ஓகேங்களா, பயங்கர இருட்டாக தெரியுது. நான் என்னென்னா, சரி இது நம்ம பெஸ்ட்டாக வாங்கணுன்னா ஒரு நல்ல குவாலிட்டியாக வாங்கணும். அது டிஜே இன்ஸ்டா X5 போயிடலாம் அப்படின்னு அந்த கடைக்கு போகிறதுக்கு முன்னாடி வரலாம் எனக்கு தோணுச்சுங்க. X5 வாங்கிடலாம், இல்லை X3 வாங்கிடலாம், இல்லை X4 வாங்கிடலாம். ஓகேங்களா, ஏன்னா அது 360 ஆங்கிளில் நம்ம வீடியோ எடுத்துக்க முடியும். ஓகேங்களா, 360னா ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு சைடு எல்லா சைட்லேயுமே நம்ம வீடியோ எடுத்துக்க முடியும். இது ஒன்லி ஃப்ரண்ட்டு. ஓகேங்களா, ஃப்ரண்ட்டு பேக்கில் ஒரு கேமரா கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். இதில் இவ்வளோ பெரிய டிஸ்பிளே பேக்கில் கொடுத்ததுக்கு ஒரு கேமரா சின்னோண்டு கொடுத்துருந்தாங்கன்னா பேக்லேயும் வீடியோ எடுத்துடலாம், ஃப்ரண்ட்லேயும் வீடியோ எடுத்துக்கலாம். வேறு லெவலில் ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்டாக இருந்திருக்கும். என்னென்னா அப்பப்போ ஆப்பு லேக் ஆகுது. இந்த ஆப்பு ஒரு டைமும் நம்ம வெளியில் வந்து உள்ளே போகிற மாதிரி இருக்குது. அது ஒரு தலைவலி பிடிச்ச வேலையாகுது. அது ஒரு பிரச்சனை இருக்குது. ரெண்டாவது, நான் இந்த கேமரா வாங்கக்கூடிய ரீசன் பார்த்திங்கன்னா, எல்லா கேமராவோடையும் கம்பேர் பண்ணேன். கிட்டத்தட்ட எல்லா வீடியோவும் பார்த்தேன், எல்லா கேமராவையும் பார்த்தேன். ஓகேங்களா, பார்க்காத கேமராவே இல்லைங்க. DJ 360யும் பார்த்தேன், ஆஸ்மோ 360யும் பார்த்தேன், DJ 5 பார்த்தேன், DJ 4 பார்த்தேன், DJ 6 பார்த்தேன், ஆக்ஷன் 6. ஓகேங்களா, GoPro 12 பார்த்தேன், 13ம் பார்த்தேன், 10ம் பார்த்தேன். ஓகேங்களா, எனக்கு எதுவுமே செட் ஆகலைங்க. மொத்தத்தில் பார்த்து சீப்போன்னு ஆயிடுச்சு. இப்போ நம்ம எங்கே போய்ட்டுருக்கோம்னா, மெக்கானிக் அண்ணன் கடைக்கு போயிட்டுருக்கோம். போயிட்டு அவரை பார்த்துட்டு ஒரு அட்டனன்ஸை போட்டுட்டு திரும்பி நம்ம வேலூர் போகணும். வேலூர் போகிறதுலாம் இது வீடியோ எடுக்குமான்னு தெரியாது. 2 வீடியோவும் மெர்ச் பண்ணணும் வேறு. பார்ட் 1 பார்ட் 2 போட்டுடலாம். அங்கே நடந்த சம்பவம்லாம் சுவாரஸ்யமான சம்பவம். அதெல்லாம் நீங்கள் கேட்கணுன்னா வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா, நம்ம இந்த கேமரா வாங்குறதுக்கு எப்படியெல்லாம் அடிபட்டு மிதிப்பட்டு உதப்பட்டு நடக்கக்கூடாத சம்பவம்லாம் நடந்து, ஐயோ ராமா, அதை கேட்கவா வேணும் பார்க்கவா வேணுன்ற மாதிரி வேறு லெவல் ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்டு. ஓகேங்களா, வாழ்க்கையில் ஒரு பொருள் வாங்கணுன்னா ஒரு பொருள் இழக்கணும்னு வாங்கலிங்களா, பயங்கரமாக இழந்துட்டேங்க. ஆனால் ஒரு பொருள் இழந்து 4 பொருள் வாங்கியிருக்கேன். ஒரு ட்ரிம்மரு, ஓகேங்களா, ஒரு ட்ரிம்மர் மிஷினு, ட்ரிம்மிங் பண்ணுற மிஷினு, அப்புறம் வந்து ஒரு ஃபோனு, அப்புறம் ஒரு கேமரா, ஒரு டிஜே மைக்கு. ஓகேங்களா, யோசிச்சு பாருங்கள், ஒரு ஃபோன் கொடுத்து. ஆனால் என்னன்னா, நான் அந்த ஃபோனை லாஸ்ட்டுக்கு தான் கொடுத்தேன். ஓகேங்களா, அது எனக்கே தெரியும். அதை வாங்கினவங்க லாபம். ஏன்னா இன்றைக்கி வந்து ஐஃபோன் ப்ரைஸ் ஏற்றிட்டாங்க. ஐயோ, ஏதோ விழுந்துச்சுங்க. ஐஃபோன் ப்ரைஸ் வந்து ஏற்றிட்டாங்க. எதுவும் இல்லை, ஐஃபோன் ப்ரைஸ் வந்து 10%லேருந்து 20% வந்து ரேட் ஏறப்போகுது. ஓகேங்களா, 20% ரேட் ஏறப்போகுதுன்னா அப்போ பார்த்துங்க. எனக்கு தெரிஞ்சு அப்போனா கண்டிப்பாக 20%னா 10%லேருந்து 20%னா நான் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு விலை ஏறப்போகுது. இப்போ ஐஃபோன் விலை வந்து 82,000 ஓகேங்களா. குறையமாக சொல்கிறேன்னா 82 இல்லை 72ன்னு வச்சுங்களேன். 75, 82 இல்லை 75ன்னு வச்சுங்களேன். அப்படி இப்படி ஒரு இப்போ விற்க போகிற விலைவாசி நீங்கள் கேட்டிங்கன்னா ஷாக் ஆகிடுங்க. ஒரு 95,000லேருந்து 1,29,000 வரலாம். அதாவது 1 லட்சத்துலேருந்து 1.5 லட்சம் வரலாம் ஐஃபோன் 17 ஏற போகுது ரேட். அதாவது 17 மட்டுமே இந்த ரேட் ஏறப்போகுது. வாங்க போகிறவங்க எல்லாருக்குமே ஷாக்கிங் நியூஸ் இருக்குது, பிரேக்கிங் நியூஸ் இருக்குது. எனக்கு ஐஃபோன் பயங்கரமாக ஹீட் ஆகுதுங்க. வாங்கிட்ட பிறகு தான் பயங்கரமாக ஹீட் ஆகுது. அது ஏன்னு தெரில. ஒரு வீடியோ பார்த்தாலும் யூடியூப் பார்த்தாலும் பயங்கர ஹீட்டு. ஓகேங்களா, எங்கே நம்ம அண்ணன் ஆளை காணும், ஆளே காணுமே.